ஆன்மீக மனம் கமழும் திருப்பூரில் வரலாற்று சிறப்புமிக்க ஏராளமான கோயில்கள் உள்ளன. அதில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே கண்டியன் கோவில், சின்னாரிப்பட்டியில் உள்ள மங்களாம்பிகை உடனுறைய மாதவீஸ்வரர் கோவிலும் பக்தர்களின் இன்னல்களை போக்கும் சிவத்தலமாக உள்ளது. இங்கு லிங்க வடிவில் உள்ள சிவபெருமான் மீது சூரியன் கதிர்கள் விழுவது இந்த கோவிலின் சிறப்பம்சம். தினமும் நவகிரகங்களை சிவபெருமானை தரிசிக்கும் தலமாகவும், வருடத்திற்கு 42 சூரிய பகவான் தன் ஒளியை கம்பத்தில் குவித்து கதிர்களை விரித்து தெய்வங்களை பூஜிக்கும் புண்ணிய தலமாகவும் இது விளங்குகிறது. மாதீஸ்வரர் என்ற பெயர் கொண்ட இக்கோவில் பண்டைய காலத்தில் சின்னாரிய பட்டி மிகுந்த செல்வ செழிப்புடன் விளங்கிய பகுதியாகும். காஞ்சிமா நதி என இலக்கியங்களில் பாடப்பெற்ற நொய்யல் ஆற்றின் துணை நதியாக திகழ்கிறது ஆரியம்பட்டி ஓடைப்பகுதி. கடல் மட்டத்திலிருந்து 1030 அடி உயரத்தில் இவ்வூர் அமைந்துள்ளது. இந்த ஊரில் மேடான பாறை நிலத்தில் மாதவீஸ்வரர் கோவில் உள்ளது. மாதவன் அதாவது விஷ்ணு பகவான் சிவபெருமானை பூஜிக்கும் தலம் என்பதால் இவருக்கு மாதவீஸ்வரர் என்று பெயர். கம்பம் என்பதற்கு பாறை என்று பெயர் உண்டு. விஷ்ணு பாறையில் தீர்த்தத்தை உருவாக்கியதால் கம்பம் மாதேஸ்வரர் என்று பெயர். மன்னனுக்கு மனமிறங்கிய ஈசன். கோவில் கட்டுமான பணிகள் பல்வேறு காலகட்டங்களில் நடந்துள்ளது. இதனால் தொல்லியல் ஆய்வாளர்கள் கோவில் அமைக்கப்பட்ட காலம் குறித்து பல்வேறு காலகட்டங்களை தெரிவிக்கின்றன. பொங்காலூர் பகுதியை ஆண்ட உடையப்பன் என்ற குறுகிய மன்னர் கண்டியன் கோவிலுக்கு வந்திருந்தார். அப்பொழுது இங்கு சிதிலமடைந்த சிலையில் இருந்து இக்கோவிலின் நிலையைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அஸ்திவாரம் இல்லாமல் கட்டப்பட்ட மாதேசலிங்கம் சந்நிதியையும் மற்ற தெய்வங்களின் சந்நிதிகளையும் கற்களால் அழகுற புதுப்பித்து கட்டினார். பின்னர் கோவிலின் முன்பு உள்ள நந்தி மண்டபத்தில் தனக்கு 10 மனைவிகள் இருக்கும், குழந்தை பேறு இல்லையே என்ற மனக்குறையை சிவபெருமானிடம் மன்றாடும் வகையில் சிலைகளையும் செதுக்கி தன் மனைவியோடு மன்னன் வழிபட்டு வந்தார். இவர்களின் பக்திக்கு இறை தொண்டிற்கும் மனமிறங்கிய ஈசன் குழந்தை வரம் அருளினார் என்பது இக்கோவிலின் சிறப்பு.